கோடைக்காலம் தொடங்கும் முன்பே தமிழ்நாட்டில் சுட்டரிக்க தொடங்கிய வெயில். ஈரோட்டில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் வரும் 4ஆம் தேதி வரை வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தகவல். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவிழக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மார்ச் 1ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. தேவதானப்பட்டி, வடுகப்பட்டி பகுதிகளில் பெய்த மழையால் தணிந்த வெப்பம். வாரத்தின் முதல் நாளே சவரனுக்கு 1440 ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை. 1 கிராம் தங்கம் 14,860 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி மீண்டும் 300 ரூபாயை தொட்டது. சென்னையில் புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் பாதிப்பு. பணிகளை விரைந்து முடித்து ரயில்களை இயக்க கோரிக்கை. அண்ணா நகர்லேருந்து வரேன். அண்ணா நகர்லேருந்து இப்போ மெட்ரோ பிடிச்சி வரதான் எங்களால் முடியாது. அதனால் நான் நுங்கம்பாக்கம்லேருந்து இங்கே வந்துட்டுருக்கேன், கிண்டி வந்துட்டுருக்கேன். பட் ஆனால் ஒரு ட்ரெயினுக்கும் அரை மணி நேரம் ட்ரெயின் வந்தது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது எல்லாமே. அதுவும் காலையில் ஆஃபீஸ் போகிறோன்னா ஆஃபீஸ் பஸ் இங்கேருந்து நாங்கள் லிங்க் வச்சு தான் நாங்கள் போக முடியும். நாங்கள் தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. மொத்தம் 5,67,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக அறிவிப்பு. இறுதி வாக்காளர் பட்டியல் மொத்தமா வாக்காளர்களின் எண்ணிக்கை 567,07380, ஆண் 277,38925, பெண் 289,60838, மூன்றாம் பாலினம் 7617. தமிழக இறுதி வாக்காளர் பட்டியலில் 74,07,000 வாக்காளர்கள் நீக்கம். எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பின் நீக்கப்பட்ட சுமார் 97 லட்சம் பேரில் 23,30,000 வாக்காளர்கள் சேர்ப்பு. வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் தற்போதும் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. கொளத்தூர் தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி, பேருந்து நிலையம் உள்ளிட்ட திட்டங்களை தொடக்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். கல்வி என்ற கடவுள் எல்லாவற்றையும் கொடுக்கும் என மாணவர்கள் மத்தியில் பேச்சு. கல்வி எனும் கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து சொல்றேன், படிங்க படிங்க படிங்க. அதுதான் உங்களை உயர்த்தும். காபி பேஸ்ட் அரசியல் என்பது காலங்காலமாக அதிமுகவின் வாடிக்கை. மகளிர் உரிமை தொகை விவகாரத்தில் பழனிசாமி பேச்சுக்கு ஸ்டாலின் விமர்சனம். முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம். 46 தொழில் முதலீட்டு திட்டங்களுக்கு ஊக்க சலுகைகள் வழங்க ஒப்புதல். காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் ஆட்சியில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக இருந்ததாக விஜய் புகழாரம். ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்தும் மாநிலம் போல தற்போது தமிழ்நாடு உள்ளதாக விமர்சனம். இன்னைக்கு ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமாலாம் ஒண்ணு இல்ல, சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துற மாநிலமா மாறிடுச்சு.
கரூர் சம்பவத்தில் ஏன் என் மீது பழி போட்டீர்கள்? கரூரில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக முதல் முறையாக பொதுவெளியில் பேசிய விஜய். கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? தன் மீது அவதூறு பரப்புவது மக்கள் மீது அவதூறு பரப்புவதற்கு இணையானது. தாவேகா மேடையில் உணர்ச்சி வசப்பட்ட விஜய். ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு என் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. தமிழகத்தில் நடக்கப் போவது விசில் புரட்சி தேர்தல். கல்லாப்பெட்டி கூட்டணி கணக்கு செல்லாது என விஜய் திட்டவட்டம். தாவேகா ஆட்சிக்கு வந்தால் போதையில்லாத தமிழகம் உருவாக்கப்படும். அதிகாரத்தில் பெண்களுக்கு சரிபாதி வாய்ப்பு என அடுக்கடுக்கான வாக்குறுதிகளை அளித்த விஜய். உருவாக்கப்படும். மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களில் சரிபாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். விஜயின் நாடகம் இன்னும் கொஞ்ச நாளில் வெளிச்சத்துக்கு வரப்போகிறது. திமுக மீதான விமர்சனங்களுக்கு RS பாரதி பதிலடி. சென்னை உயர்நீதிமன்றத்தால் 1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் விஜய். யார் கொள்ளடிச்சிருக்காங்க, யாருக்கிட்ட ஒரு பணம் வாங்கி இதெல்லாம் செய்யறாரு, என்ன நாடகம், இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. திமுக MP கனிமொழியுடன் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் ஆலோசனை. மாநிலங்களவை சீட், உள்ளாட்சி தேர்தல் குறித்து பேசியதாக விளக்கம். கூட்டணி ஆட்சி கோரிக்கையை கைவிட்ட காங்கிரஸ் 39 தொகுதிகளை கேட்கிறது. 25 தொகுதிகளுடன் ஒரு ராஜ்யசபா சீட் மட்டுமே தர முடியும் என திமுக தெரிவித்ததாக தகவல். திமுகவுடன் மனிதநேய மக்கள் கட்சி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. 5 தொகுதிகளை கேட்டதாகவும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட உள்ளதாகவும் ஜவாஹிருல்லா பேட்டி. இந்த முறை 5 தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். உதயசூரியன் சின்னத்தில் தான் மனிதநேய மக்கள் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடும். தனி சின்னத்தில் போட்டியிடப் போவதாக திமுகவுடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் மதிமுக அறிவிப்பு. மீண்டும் ராஜ்யசபா சீட் வழங்குமாறு கேட்டுள்ளதாக மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் தகவல். சின்னம் நாங்க எங்க சின்னத்துல நிக்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சின்னத்துல தனியா நிற்கும். அது கோரிக்கை வச்சிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் 6 தொகுதிகளை எதிர்பார்க்கும் தமிழ் மாநில காங்கிரஸ். எடப்பாடி K. பழனிசாமியிடம் G.K. வாசன் கோரிக்கை வைத்ததாக தகவல். (2026) சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக பண்டோட்டி ராமச்சந்திரன் பேட்டி. அனைத்து மக்களையும் விஜய் சமமாக பார்ப்பதாக கருத்து. சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் V.K. சசிகலா மலர் தூவி மரியாதை. இன்று பசும்பொன்னில் நடக்கும் கூட்டத்தில் முக்கிய அறிவிப்பு வெளியிட உள்ளதாகவும் பேட்டி. பசும்பொன்னில் அம்மா பிறந்த நாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். நல்ல தகவலை சொல்கிறேன். அங்கே எல்லாரும் பார்க்கலாம். பாஜகவின் கைப்பாவையாக கரூர் மாவட்ட காவல்துறை செயல்படுவதாக காங்கிரஸ் MP ஜோதிமணி குற்றச்சாட்டு.
தன்னை ஆபாசமாக பேசிய பாஜக மாவட்ட தலைவரை காப்பாற்ற காவல்துறை உறுதுணையாக இருந்ததாக சாடல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலையில் பின்னடைவு. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நேரில் சென்று நலம் விசாரித்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் ராஜாஜி உருவ சிலை திறப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஈரானில் உள்ள இந்தியர்கள் விரைந்து தாயகம் திரும்ப இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். ஈரானை அமெரிக்கா எந்நேரமும் தாக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் முன்னெச்சரிக்கை. மீண்டும் அமெரிக்காவை அச்சுறுத்தும் பனி புயல். சாலைகளில் குவிந்து கிடக்கும் பனிக்கட்டிகளால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். உலகக்கோப்பை T20 சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி. 107 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வேவை வீழ்த்தியது.